ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக பாரதிய ஜனதா கட்சி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிக்கிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் மறைந்த நிலையில் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக ஏற்கனவே இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணித்ததாக தெரிவித்தது. தொடர்ந்து தற்போது பாஜகவும் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா, வணக்கம். முழு விவரம் என்ன? வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையே பாஜக தேர்தலை சந்திக்க போகிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருந்த நிலையில தற்பொழுது அந்த தேர்தலை புறக்கணிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். அந்த வகையில அவர் என்னென்ன காரணங்களை கூறி இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கிறார் என்று பார்த்தால், கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் விரோத ஆட்சியை பார்த்து வருகிறோம் என்றும், எல்லா துறைகளிலும் ஊழல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, வேலைவாய்ப்பின்மை, பெண்கள், குழந்தைகளை, முதியோர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் என யாருக்குமே பாதுகாப்பின்மை என தமிழகம் ஒரு இருண்ட காலத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வழங்கிய அரசியல் சாசன சட்டத்திற்கு நேர் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது திமுக அரசு என்றும், இந்த ஆட்சியின் அவலங்களை தினந்தோறும் சந்தித்துக் கொண்டுள்ள மக்கள் இது திராவிட மாடல் இல்லை, டிசாஸ்டர் மாடல் என்று உரக்க சொல்ல துவங்கிவிட்டனர் என்றும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் நடைபெறவிருப்பது இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல். கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது பொதுமக்களை பட்டியல் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தியதை பார்த்தோம் என்றும், ஆளும் கட்சி என்ற அதிகார மமதையில் திமுக தேர்தல் விதிமுறைகளை எல்லாம் மீறி செயல்பட்டதை நாம் அனைவரும் எதிர்கொண்டோம் என்றும் அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு. இதற்கிடையே வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் திமுகவை முழுமையாக அகற்றவிருக்கும் தேர்தல் என்றும், அந்த இலக்கை நோக்கியே தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றும், இதன் நடுவே இடைத்தேர்தலில் மீண்டும் கால்நடை போல் பொதுமக்களை அடைத்து வைக்க திமுகவை அனுமதிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி விரும்பவில்லை என்றும் அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு. மக்கள் நலன் விரும்பும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் நன்கு கலந்தாலோசித்த பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிப்பதாக முடிவெடுத்திருக்கிறோம் என்றும், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை அகற்றி மக்களுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியை வழங்குவதே எங்கள் இலக்கு என்றும் அந்த பதிவுல தெரிவிச்சிருக்காரு. அந்த வகையில பாஜக வரக்கூடிய பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்து இத்தகைய அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. ஏற்கனவே அதிமுகவாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், இதே கருத்தையே தான் அவர்கள் குறிப்பிட்டு தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவிச்சிருந்தாங்க. முக்கியமா தேமுதிக வரக்கூடிய அந்த இடைத்தேர்தல் ஜனநாயக ரீதியாக நடைபெறுமா என்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது என்று குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே பணபலம், படைபலத்தோடு அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தேர்தலை நடத்துவார்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டு, எனவே அந்த தேர்தலில் எங்களுக்கு நம்பிக்கைத்தன்மை இல்லை என்றெல்லாம் குறிப்பிட்டு தேர்தலை புறக்கணித்து இருந்த ஒரு நிலையில தற்பொழுது பாஜகவும் தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். இதற்கிடையே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று இந்த அறிவிப்பானது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலையில தற்பொழுது தேர்தலானது புறக்கணிக்கப்படும் என்று அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.